ஒரு காலகட்டம் தென்னிந்தியாவை ஒரு பொற்கால பேரரசு ஆண்டுகிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பேரரசோட அரியணைக்காக சிங்கங்கள் சண்டையிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இது பொன்னியின் செல்வனின் கதை. வஞ்சகம், வீரம், அப்புறம் விதி, இது மூணும் ஆடுற ஒரு காவியம். வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து கற்பனைங்கிற ஒரு படகுல ஏறி கால வெள்ளத்துல பின்னோக்கி பயணம் செய்வோம். சரியா 1000 வருஷத்துக்கு முன்னாடி தென்னிந்தியாவை ஆண்ட மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தோட அந்த உச்சகட்டத்துக்கு நம்ம எழுத்தாளர் கல்கி இப்படிதான் நம்மள இந்த வரலாற்றுக்குள்ள கூப்பிடுறாரு. பாத்தீங்கன்னா, சக்கரவர்த்தி சுந்தர சோழரோட ஆட்சியில சோழ பேரரசு புகழோட உச்சியில இருந்துச்சு. வானத்தையே தொடுற மாதிரி கோவில்கள், செழிப்பான நிலங்கள், கடலையே சாசனம் செஞ்ச கடற்படைன்னு எல்லாமே பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஆனா இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னால ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருந்துச்சு. பேரரசோட இதயமே பலவீனமா இருந்துச்சு. ஏன்னா சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டு நடக்க முடியாம முடங்கி போயிருந்தாரு. இது ஒரு புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி ரொம்ப ஆபத்தான ஒரு அதிகார வெற்றிடத்தை உருவாக்கிச்சு. சக்கரவர்த்தியோட உடல்நிலை மோசமாக சோழ சிம்மாசனம் பாதுகாப்பில்லாம போச்சு. அடுத்தது யாரு, அடுத்த வாரிசு யாருங்கிற கேள்வி அரண்மனை சுவர்கள்ல எதிரொலிச்சுது. இந்த நிச்சயமற்ற நிலை பேரரசோட எதிர்காலத்தையே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாத்திருச்சு. இந்த ஆட்டத்துல ஜெயிக்க போறது யாரு? இப்படி சூழ்ச்சியோ ரகசியமோ நிறைஞ்ச இந்த உலகத்துக்குள்ள ஒரு புயல் மாதிரி ஒருத்தர் நுழையறாரு. அவர்தான் நம்ம கதையோட நாயகன். வசீகரமோ துணிச்சலும் கொண்ட வானர் குலத்து வீரன், வல்லவரையன் வந்தியத்தேவன். அவன் ஒரு சாதாரண வீரன் கிடையாது. வரலாற்றோட போக்கே மாத்த போல ஒரு தூதன். கதையோட தொடக்கப்புள்ளி இதுதாங்க. பட்டக்க இளவரசர் ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவன் கையில 2 முக்கியமான ஓலைகளை கொடுக்கறாரு. ஒன்னு தஞ்சாவூர்ல இருக்கிற தன் தந்தைக்கும், இன்னொன்னு பழையாறையில இருக்கிற தன் தங்கைக்கும். பார்க்க ரொம்ப சாதாரணமான வேலை மாதிரி தான் தெரியும். ஆனா சோழ சாம்ராஜ்யத்தோட தலைவிதியையே தீர்மானிக்க போற ஒரு பயணத்தோட தொடக்கம் இதுதான்னு அப்போ அவனுக்கு தெரியாது. வந்தியத்தேவனோட பயணம் காஞ்சியில தொடங்குது. ஆனா வீரநாராயண ஏரிக்கரையில அவன் சந்திக்கிற அந்த மர்மமான ஆழ்வார்க்கடியான் இந்த பயணம் அவ்வளவு சுலபமா இருக்காதுன்னு புரிய வச்சிடுறான். அதுக்கப்புறம் கடம்பூர் மாளிகையில அவனுக்கே தெரியாம ஒரு பெரிய சதிக்கு நடுவுல போய் சிக்கிக்கிறான். அவன் போக வேண்டிய இடங்கள் தஞ்சாவூரும் பழையாறையும் தான். ஆனா அவன் வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் கீழே ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. சரி, வந்தியத்தேவன் ஒரு பத்தம் பயணம் பண்ணிட்டு இருக்கட்டும். நாம் இப்போ கேமராவை பேரரசோட அதிகார மையத்துக்கு திருப்புவோம். அங்க சுந்தர சோழரோட 3 பிள்ளைகள் இந்த அரசியல் சதுரங்கத்தோட முக்கியமான காய்களா இருக்காங்க. அவங்க 3 பேரோட தலைவிதியும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. முதல்ல காஞ்சியில வட எல்லைய காத்துக்கிட்டு இருக்கிற பட்டத்திலவரசர் ஆதித்த கரிகாலன். போர்க்களத்துல அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஒரு நிகரற்ற வீரன். ஆனா அவரோட மனசுல ஒரு ஆறாத காயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம தன் குடும்பத்துக்கு எதிரா ஒரு சதி நடக்குதுங்கிறத உணர்ந்து தன் தம்பியையும் தங்கையையும் எப்படியாவது பாதுகாக்கணும்னு துடிச்சிட்டு இருக்காது. அடுத்தது பழையாறையில இருக்கிற இளவரசி குந்தவை. சொல்லப்போனா பேரரசோட உண்மையான அரசியல் சக்தி இவங்கதான் கூட சொல்லலாம். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல தான் கூர்மையான அறிவாலையும் ராஜதந்திரத்தாலையும் சோழ வம்சத்தை காப்பாத்தணுங்கிற ஒரே குறிக்கோளோட இருக்காங்க. கடைசியா இதர்தான் பொன்னியின் செல்வன், இளவரசர் அருள்மொழிவர்மன். மக்கள் எல்லாரும் உபச்சாரக்கிற இளைய இளவரசர். ஆனா இங்க தலைநகர்ல நடக்கிற எந்த சூழ்ச்சியும் தெரியாம அவர் சோழப்படைய வழி நடத்திக்கிட்டு ரொம்ப தூரத்துல ஈழத்துல போர் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த தொலைவு தான் சதிகாரர்களுக்கு ஒரு பெரிய வசதியா அமையுது. அரச குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு திட்டத்தோட இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாம ஒரு இருண்ட சதி அவங்கள சுத்தி பின்னப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. பேரரசுக்கு அதிகாரப்பூர்வமான தலைவர் சுந்தர சோழர் தான். ஆனா நோய்வாய்ப்பட்ட ஒரு சக்கரவர்த்தியால உண்மையிலேயே ஒரு பேரரசு ஆள முடியுமா? அப்போ உண்மையான அதிகாரம் யாரு கையில இருக்கு? இந்த கேள்விக்கு விடை தேடுறதுதான் இந்த கதையோட மையமே. கடம்பூர் மாளிகையில நடுராத்திரியில நம்ம வந்தியத்தேவன் ஒளிஞ்சிருந்து கேட்ட ஒரு உரையாடல் ஒரு அதிர்ச்சியான உண்மையை வெளியே கொண்டு வருது. அதாவது பேரரசோட நிதியமைச்சர் பெரிய பழுவேட்டரையரும் தஞ்சை கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையரும் சேர்ந்து சுந்தர சோழரோட வாரிசுகளை தூக்கிட்டு மதுராந்தகன அரியணையில உட்கார வைக்க சதி பண்றாங்க. இந்த சதிக்கு பின்னாடி தான் அழகாலையும் அறிவாலையும் எல்லாரையும் மயக்கிற நந்தினிங்கிற ஒரு மர்மமான பெண் இருக்கா. இந்த குழப்பமான ஆட்டத்துல சதிகாரர்கள் மட்டும் இல்ல, அவங்கள போலவே நிழல்ல நகர்ற இன்னொரு முக்கியமான ஆளும் இருக்காரு. அவரோட நோக்கங்கள் அவரோட அடையாளத்தை போலவே ரொம்ப மர்மமானது. வெளிய பார்க்க ஆழ்வார்க்கடியான் ஒரு சாதாரண வைணவ பக்தர் மாதிரி தான் தெரிவாரு. ஆனா அந்த வேஷத்துக்கு பின்னாடி பிரதம மந்திரியோட தலை சிறந்த ஒற்றனவன். அவரோட கண்ணு எல்லாத்தையும் பார்க்கும், காது எல்லாத்தையும் கேட்கும்.
அவன் வந்தியத்தேவனோட வழியில குறுக்கிடுறது யதார்த்தமா நடக்கல. அது சோழ சாம்ராஜ்யத்தை காப்பாத்துற ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி. இப்போ ஆட்டக்களத்துல எல்லா காய்களும் நகர்த்தப்பட்டுருச்சு. பேரரசு ஒரு கத்தியோட முனையில நிக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்க ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஆட்டத்தோட வெற்றி தோல்விதான் ஒரு சாம்ராஜ்யத்தோட தலைவிதியையே முடிவு பண்ண போகுது. இப்ப நிலைமை எவ்ளோ சிக்கலா இருக்குன்னு பாருங்க. வந்தியத்தேவன் நேரத்தோட போட்டி போட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். கரிகாலன் காஞ்சியில கோபத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்கான். குந்தவை பழையாறையில சதிய முறியடிக்க திட்டம் போடுறாங்க. ஆனா அருள்மொழிவர்மனுக்கு இங்க நடக்கிற எந்த ஆபத்தும் தெரியாம ஈழத்துல போர்ல இருக்காரு. இன்னொரு பக்கம் சதிகாரர்கள் அவங்களோட கடைசி அடியை எடுத்து வைக்க தயாரா இருக்காங்க. யார் ஜெயிக்க போறா? சோழ சாம்ராஜ்யத்தோட விதி இப்போ ஒரு மெல்லிய நூலிழையில தொங்கிக்கிட்டு இருக்கு. விஸ்வாசம் ஜெயிக்குமா இல்ல சதி வெற்றி பெறுமா? ஒரே ஒரு வீரனோட பயணம் ஒரு பெரிய பேரரசோட தலைவிதிய மாற்றுமா? இதுக்கான பதில தெரிஞ்சுக்க பொன்னியின் செல்வனோட இந்த காவிய பயணத்துல நம்மளோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க.